அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் திருவாரூர் தெற்கு மாவட்டம் கட்டிமேடு ஆதிரங்கம் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தில் கல்வியே ஒளி என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதன் பிரதான நோக்கம், நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றுக்கும் உதவாத பல்வேறு காரியங்களுக்காக கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை தானும் தன் குடும்பமும் தன் சமூகமும் உயர்வு பெறுவதற்காக அடித்தளமாக இருக்கக்கூடிய கல்விக்கு அந்த முக்கியத்துவத்தை தருவதில்லை. இந்த உலகில் இருக்கின்ற அத்துணை உயிரினங்கள் ஜீவராசிகளுக்கும் மனிதனுக்கும் இருக்கின்ற அடிப்படையான வேறுபாடு, இந்த மனிதனுக்கென்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரத்யேகமாக தந்திருக்கின்ற அந்த கல்வி அறிவு, பகுத்தறிவு. இந்த கல்வியின் மூலமாகத்தான் மனிதன் மேம்படுகிறான், உயர்வான சிந்தனைகளை பெறுகிறான். கல்வி அறிவில்லாதவன், கல்வி அறிவு உள்ளவன், பட்டம் பெற்றவன், பட்டம் இல்லாதவன், இந்த இரண்டு நபர்களின் சிந்தனையும் சொல்லும் செயலும் நடைமுறை வாழ்க்கையில் வெவ்வேறாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இந்த உலகில் இருக்கின்ற அனைத்து சமூகமும் அனைத்து மதங்களும் இந்த கல்விக்கென்று பல்வேறு இலக்கணங்களை, காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்ற அளவுக்கு இந்த கல்வியின் முக்கியத்துவத்தை உலகில் எந்த மார்க்கமும் சொல்லவில்லை என்பதுதான் யதார்த்தம். இஸ்லாம் என்றாலே கல்விதான். கல்வி என்ற ஒன்று இல்லாமல் இஸ்லாமே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி அவர்களிடத்தில் அனுப்பி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற முதல் செய்தி, இக்ரா, ஓதுங்கள், ஓதுவீராக. இந்த ஓதுவீராக, படிப்பீராக என்பதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஒட்டுமொத்த உலக மனித சமூகத்தின் வழிகாட்டியாக இருக்கின்ற அன்னலம் பெருமகனாருக்கு அல்லாஹ் கொடுக்கிற முதல் கட்டளை, ஓதுவீராக. கல்வியின் மூல ஆதாரமே அல்லாஹ் மனித சமூகத்திற்கு வழிகாட்டியாக தந்திருக்கின்ற திருமறை திருக்குர்ஆன் தான். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்குத்தான் கல்வியை கற்றுத்தருகிறான் என்பதை ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அளவில்லா கருணையாளன் இந்த குர்ஆனை நமக்கு கற்றுத்தந்தான் என்ற இறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கென்று பல்வேறு நபிமார்களை அனுப்பியிருந்தாலும் கடைசி சமுதாயமான நமக்காக அனுப்பியிருக்கிற அன்னலம் பெருமகனார் நபிகளாரை ஏன் தூதுவராக அனுப்பினோம் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான். அவர் உங்களுக்கு என்னுடைய வசனங்களை சொல்லுவார், அதன் மூலமாக உங்களை தூய்மைப்படுத்துவார், உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் சொல்லுவார், நீங்கள் அறியாமல் இருந்தவற்றையெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்று அல்லாஹ் ஏன் இந்த தூதரை அனுப்பினோம் என்ற காரணத்தை திருமறையிலே சொல்லுகிறான். இந்த இஸ்லாமிய வாழ்க்கையில் அன்னலம் பெருமகனார் உடைய காலத்தில் அன்றைக்கு வாழ்ந்த சஹாபாக்கள் எல்லாருமே
இந்த மார்க்கத்தின்பால் முழுமையாக சரணடைந்தவர்களாக அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு ஷஹீதாகி சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்றுதான் அனைத்து சஹாபாக்களும் ஆசைப்பட்டார்கள். ஒரு போருனா ஒரு சில நயவஞ்சகர்களை தவிர அனைத்து பேருமே அந்த போருக்கு கலந்து கொள்ள துடிப்பார்கள், முன்வந்து பெயரை தருவார்கள். அல்லாஹ் அந்த இடத்துல ஒரு வசனத்தை இறக்குவதை பார்க்கிறோம். நம்பிக்கை கொண்டோர் நீங்கள்லாம் இருக்கீங்கல்ல, இந்த நம்பிக்கை கொண்டோர் ஒட்டுமொத்தமாக போருக்கு போயிடாதீங்க. எல்லாரும் வர்றதுக்கு நிற்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒட்டுமொத்தமாக போருக்கு போயிடாதீங்க. அதில் ஒவ்வொரு கூட்டத்தில் இருந்தும் ஒரு தொகையினர் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காகவும் தமது சமுதாயத்திடம் திரும்பி செல்லும் போது எச்சரிப்பதற்காகவும் புறப்பட்டிருக்க வேண்டாமா? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். இப்படி ஷஹீதாகி போனால் நேரடியாக சொர்க்கத்திற்கு போகலாம் என்று ஆர்வமூட்டுகிற இதே இஸ்லாமிய மார்க்கம் தந்திருக்கின்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த போருக்கு பாதி பேர் போங்க, உங்களை குறிப்பிட்ட தொகையினர் இஸ்லாத்தை கற்றுக்கங்க, திரும்பி செல்லும் போது உங்கள் சமுதாயத்தினர் நேர்வழி பெறுவதற்காக அவர்களை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக நீங்கள் செல்ல வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த மனித சமுதாயத்திற்கு ஏராளமான அருட்கொடைகளை வாரி வாரி தந்திருக்கிறாங்க. அதெல்லாம் கணக்கிட முடியாது. அப்படி தந்திருக்கிற அருட்கொடைகளில் எல்லாம் பிரதானமான அருட்கொடை எது தெரியுமா? கல்வி தான். இந்த எஜுகேஷன் தான் அல்லாஹ் தந்திருக்கிற அருட்கொடைகளில் எல்லாம் பிரதானமான அருட்கொடை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்தை படைக்கிறான், பூமியை படைக்கிறான். பிறகு முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து வானவர்களை எல்லாம் அழைக்கிறான். அழைத்து இந்த முதல் மனிதர் ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கள் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். வானவர்கள் மறுக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? எந்த வகையில் இந்த படைப்பு, மனித படைப்பு எங்களை விட உயர்ந்தது அல்லாஹ் கேட்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு உலகில் அல்லாஹ் படைத்த அத்தனை பொருட்களின் பெயர்களை ஒவ்வொன்றாக இது என்ன அது என்ன என்று சொல்லும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்று முதல் இன்று வரை இந்த உலகில் படைத்த அத்துணை பொருட்களின் பெயர்களையும் வரிசையாக சொல்லுகிறார்கள். வானவர்கள் வியந்து போகிறார்கள், அவருக்கு சஜ்தா செய்கிறார்கள். அப்படின்னா என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் படைத்த முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உலகம் அளிக்கப்படுகிற கடைசி மனிதர் வரை உண்டான அனைத்து கல்வியையும் பொருளையும் ஞானத்தையும் இந்த டெக்னாலஜியையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தந்து முடித்து விட்டான். ஆக இந்த மனிதனை படைக்கும் போதே எல்லாத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லிட்டான். புதுசு ஒன்றும் இல்லை. இந்த மனிதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நான் கண்டுபிடித்தேன், என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை, நத்திங், ஒண்ணுமே இல்லைங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த கல்வியின் பிசிறு ஒரு துரும்பை வைத்துக் கொண்டு இந்த மனிதன் பெருமை பீற்றிக் கொள்கிறான். அதை கண்டுபிடித்தேன், இதை கண்டுபிடித்தேன். ஆனால் அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கின்ற அருட்கொடையாக வழங்கி இருக்கின்ற இந்த கல்வி இருக்குல்ல, அதை சைத்தானின் ஊசலாட்டத்தின் அடிப்படையில் இன்றைய மனிதர்கள், இஸ்லாமியர்கள் சரியாக பின்பற்றாததன் காரணம், அதை தவறாக பயன்படுத்துவதன் காரணம், அவருடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது யதார்த்தமாக இருக்கிறது. ஒரு கல்வி என்பது மனிதனை மனிதனாக, மனித நேயமிக்கவனாக, சீரான நேரான வளர்ச்சி பெற்றவனாக அவனை ஆக்க வேண்டும். அவனுடைய ஆளுமையை வெளிக்கொண்டு வர வேண்டும். அந்த கல்வி முறை அவனுடைய அந்த நிர்வாக ஆளுமையை வெளியில கொண்டு வரணும். அந்த ஆளுமை கூட ஈமானில் தோய்த்து எடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். வெறுமனே ஈமான் இல்லாத அந்த ஆளுமை ஒன்றுக்கும் உதவாது. இந்த ஆளுமை, இந்த ஈமானிய அறிவு சேர்ந்த இந்த ஆளுமை எப்படி வரணும்? உலக அறிவு, மார்க்க அறிவு,
இது எல்லாத்தையும் கலந்து இருந்தால்தான் அந்த ஒரு நிலை வரும். அப்படி ஒரு சிறந்த கல்வி முறையை ஒருவனிடத்தில் இருந்தால் அந்த கல்வி முறை தனக்கும் தன்னை சார்ந்தவர்களையும் வளர்த்து அவர்களை உயர்த்த வேண்டுமே தவிர அவர்களை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லக்கூடாது. அப்படி ஒரு கல்வியாக இந்த மனிதன் கற்றுக்கொள்ளுகிற கல்வி இருக்கவே கூடாது. இந்த உலகத்தில் மார்க்கம் கற்றுக் கொடுக்கின்ற நபர்கள் சொல்லுகிறார்கள் மார்க்க கல்விதான் உயர்ந்தது. இந்த உலக கல்வியை கற்றுக் கொடுப்பவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த உலக கல்விதான் சிறந்தது. அப்படியா? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உலக கல்வி மார்க்க கல்வி அப்படின்ற அல்லாஹ் எங்காவது பாகுபடுத்தி வேறுபடுத்தி காட்டியிருக்கிறானா? இல்லவே இல்லை. அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள், இந்த பயனற்ற கல்வியிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, இந்த பிரயோஜனம் இல்லாத கல்வியை எனக்கு தந்திராத ரஹ்மானே என்று கேட்டார்கள். அந்த அடிப்படையில் வேண்டுமானால் நாம் இந்த கல்வி முறையை பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி என்று தான் பிரிக்க முடியும். அது என்ன பயனுள்ள கல்வி? எந்த கல்வி முறை, எந்த கல்வி அதை படிக்கின்றவனுக்கும் அவனுடைய சமூகத்திற்கும் நன்மையை தருதோ வளர்ச்சியை தருதோ அது பயனுள்ள கல்வி. எந்த கல்வி அதை படிக்கின்ற மனிதனுக்கும் அவனுடைய சமூகத்திற்கும் நன்மையை சிறிதளவும் தராதோ அது பயனில்லாத பயனற்ற கல்வி. இது தவிர வேறாவது விளக்கம் தேவைப்படுமா? ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஞானத்தை கொடுக்குறான். சில பேருக்கு மேத்ஸ் நல்லா படிக்க வரும், சில பேருக்கு ஃபிசிக்ஸ் படிப்பாங்க, கெமிஸ்ட்ரி படிப்பாங்க, சில பேருக்கு இந்த டிசைன் ஒர்க்கு நல்லா வரும், சில பேர் இந்த கொத்தனார் வேலை செய்கிறதுல மாதிரியான அந்த வேலையில் ஆர்வம் காட்டுவாங்க, சில பேர் டெக்னிக்கல் ஒர்க்கு பார்க்கறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க. நம்மளாம் பார்க்குறோம்ல பிள்ளைகளை, ஒரு 4 பிள்ளைகள் இருக்கிற இடத்துல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலே அவர்கள் அப்படியே வித்தியாசமாக இருப்பாங்க. அல்லாஹ் தருவது இது. அந்த திறமையை பயன்படுத்தி அதை மேம்படுத்தி உயர்வதற்கு நாம் சிந்திக்க வேண்டுமே தவிர அதில் அலட்சியமாக இருக்கிறோம். முக்கியமாக இந்த இஸ்லாமிய பெருமக்கள் தன்னிடம் அல்லாஹ் வழங்கி இருக்கிற இந்த ஞானத்தை பற்றி எந்த ஒரு அக்கறையும் கொள்ளாமல் அலட்சியமாக இருப்பதன் காரணம்தான் நம்முடைய சமுதாயம் வளர்ச்சியை நோக்கி பயணிக்காமல் கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, தடம் மாறி புரண்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும். உலகத்தில் இந்த கல்வி முறை, இந்த கல்வி முறையில் இதை கற்கிற முறையில் பல தரப்பு மக்களாக இருக்கிறாங்க. ஒரு தரப்பு முழுமையான அறிவுள்ளாதவங்க, முட்டாள்களாக இருப்பார்கள். சில பேர்கிட்ட நீங்கள் கேட்கலாம், என்னப்பா இப்படி தப்பும் தவறுமா தொழுகிறீங்களே, தப்பும் தவறுமா மார்க்கத்தை சொல்கிறீங்களே, இதை சரியாக படிக்கலாமே, எங்கள் அஜரத்து சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இது இதன் மூலமாக வருது, இதில் இவ்வளோ விளக்கம் இருக்குது சொல்ல, அதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு பாய், எங்களுக்கு 7 வருஷம் படித்த ஆலிம் சார் சொல்லிட்டா கரெக்டாக பர்ஃபெக்டாக. அப்போ மேற்கொண்டு அவர்கள் சிந்திப்பதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய மூளையை அவ்வளவுதான் வச்சிருக்கிறான். அதனால அந்த நிலைமையா இருக்குது. அடுத்தது சில பேருக்கு அல்லாஹ் ஞானத்தை தந்திருப்பான், அறிவு ஞானம் இருக்கும், ஆனால் அதை உதாசீனப்படுத்துவாங்க. ஒருத்தவங்க அறிவே இல்லை உதாசீனப்படுத்துறாங்க, ஒருத்தவங்க அறிவு கொடுத்துருக்கிறான்ல அதை உதாசீனப்படுத்துறாங்க. எப்படி தெரியுமா? அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், இறை தூதர்கள் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்த போது தங்களிடம் என்ன ஞானம் இருந்ததோ நீ எது வேணா கொண்டு வா, என்கிட்ட இப்போ என்ன இருக்குதோ, இப்போ நான் எதை செஞ்சுக்கிட்டு இருக்கேனோ இதை மார்க்கம்னு நான் ஃபாலோ பண்ணுறேன்னா அதைத்தான் செய்வேன், இந்த ஞானத்தை தான் நான் இதிலே மகிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லக்கூடிய மக்களாக இருப்பாங்க. இன்னைக்கு சவுதி அரேபியா பாருங்களேன், இந்த சவுதி அரேபியாவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்து எவ்வளவு மகத்துவத்தை தந்தான். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை புறக்கணித்து விட்டு, அல்லாஹ் தந்திருக்கிற இந்த ஞானத்தை புறக்கணித்து விட்டு மதுவுக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள், கேளிக்கைக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். உலக சட்டங்களுக்கு இணையான சட்டம் தந்தால் தான் நம்முடைய நாடு உயரும் என்று தப்பாக கற்பிதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். விளைவு என்ன? அங்கு இஸ்லாம் என்பது கேலிக்குரியதாக மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னொரு தரப்பு இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தர்க்கம் புரிந்து கொண்டே இருப்பார்கள். நாங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு.
நான் சொல்றது மட்டும்தான் ரைட்டு, நீ சொல்றதெல்லாம் தப்பு, இப்படியே பேசுவாங்க. அதையும் அல்லாஹ் கண்டிக்கிறான். மனிதர்களில் சிலர் ஞானம் இல்லாமல் அல்லாஹுவை பற்றி தர்க்கம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மூர்க்கம் தனம் கொண்ட ஒவ்வொரு ஷைத்தானையும் அவர்கள் பின்பற்றுகிறார். இப்படி தர்க்கம் பண்றவங்களை பாருங்களேன், அவங்களுக்கு இந்த மூர்க்கத்தனம் இருக்கும். சிந்திக்க மாட்டார்கள், சிந்திக்காமல் தர்க்கம் பண்ணுவார்கள். அல்லாஹ் அவர்களையும் எச்சரிக்கை செய்கிறான். இன்னொரு குரூப் இருக்கு, நாங்கள் சத்தியத்தை தேடுகிறோம் சொல்லுவாங்க. சத்தியத்தை தேடுகிறோம், நாங்கள் நேர்வழியை தேடி போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அசத்தியத்தில் அவர்கள் பயணிக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை கண்டிக்கிறான். நீங்கள் கற்பனையின் அடிப்படையிலேயே தான் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இவர்கள் தாங்களாகவே ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு அதிலேயே சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை கண்டிக்கிறான். இவர்கள் இல்லாமல் இன்னொரு பிரிவு இருக்கிறாங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். அவர்கள் ஞானம் வழங்கப்பட்டவர்கள், அவர்கள் அதிக நன்மை பெற்றவர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யூத்தில் ஹிக்மத மையஷா, தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தை வழங்குகிறான். வமை யூத்தல் ஹிக்மத ஃபஅத் ஊத்திய ஹைரன் கஸீரா, எவருக்கு அல்லாஹ் ஞானத்தை வழங்குகிறான் அவர் மெய்யாகவே ஏராளமான நன்மைகள் வழங்கப்பட்டவர்கள் ஆவார். வமா யதக்கரு இல்லா உலுல் அல்பாப், நல்ல அறிவு உடையவங்க தவிர வேற யாரும் இதை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறான் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறான், அறிவை கொடுக்கிறான். அறிவு கெட்டவர்கள் இதை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இதுல நம்ம என்ன அடிப்படை விளங்க முடியுது? இந்த உலகத்தில் கல்வி ஞானம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்துதான் நமக்கு வருகிறது. அவனிடமிருந்து பெறப்படுகின்ற அந்த கல்வி ஞானம் மட்டும்தான் நிரந்தரமானது, நிலையானது. அல்லாஹ் திருமறையில் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான் அந்த கல்வியுடைய இம்பார்ட்டன்ட் பற்றி. நிறைய இடங்களில் சொல்றாங்க, நல்ல கற்றறிந்து தெளிந்த ஞானம் கொண்டு பேசுபவர்கள் தெளிவான மார்க்கத்தை எடுத்து வைக்கின்ற வேளையிலே அரைக்குறை ஞானத்தோடு அறிவில்லாமல் படிப்பறிவில்லாமல் விவாதித்துக் கொண்டிருக்கிற மக்கள் இருக்கின்ற அந்த வேளையிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா? அல்லாஹ் கேட்கிறான். கேட்டுவிட்டு இன்னொரு இடத்தில் சொல்லுகிறான், பார்வையற்றவனும் பார்வை உள்ளவனும் சமமாவார்களா? எப்படி பார்வை உள்ளவனும் பார்வையற்றவனும் சமமாக மாட்டார்களோ அதுபோல கல்வி கற்றவனும் கல்லாதவனும் சமமாகவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறான். இறைவன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இறைவன் ஒருவனுக்கு நல்லதை நாடிட்டான்னு வைங்க, அவனுக்கு இந்த தீனை இந்த மார்க்க நெறியை புரிந்து கொள்ளும் கல்வியை அல்லாஹ் ரொம்ப லேசாக்கி கொடுக்கிறான். அது மட்டும் இல்லை, யார் ஒருவர் கல்வியை தேடி தேடி செல்கிறாரோ, அப்படியே ஏதாச்சும் போய் எங்கேயாச்சும் நம்முடைய ஞானத்தை வளர்த்துக்கணும், அறிவை வளர்த்துக்கணும், மார்க்கத்தை கற்றுக்கணும், குர்ஆனை படிக்கணும், ஹதீஸை படிக்கணும் என்று யாரெல்லாம் இந்த கல்வியை தேடி தேடி செல்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் செல்லும் பாதையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப லேசாக்குகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நீங்க போக வேணாம், சொர்க்கத்திற்கு செல்ற பாதையை நீங்க கஷ்டப்பட்டெல்லாம் தேட வேணாம். நீங்க இந்த மார்க்க கல்வியை திறம்பட உள்ளத்தால் ஏற்று படிக்க வேண்டும் என்று நீங்கள் பயணப்பட்டாலே போதும், உங்களுக்கு சொர்க்கத்திற்கு உண்டான பாதையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லேசாக்குகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஞானம் கல்வி அறிவு இருக்குது இல்லை, இது அல்லாஹ் மலையை போல அருளாக பொழிய வைக்கிறான். அதுக்கு உவமையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 3 நிலங்கள், ஒன்று கருங்கல் பாறையா இருக்கும். அந்த கருங்கல் பாறையில நீங்க தண்ணி ஊத்துனீங்கன்னா அது தானும் உள்ள வச்சிக்காது, சேமிக்கவும் செய்யாது, அப்படியே வெளியில விட்டு ஓடி போயிடும். அடுத்தது இன்னொரு நிலம் இருக்கும். அந்த நிலம் எப்படிப்பட்டதா இருக்கும்? மேலே ஊத்துற தண்ணியை தானா உள்ள இழுத்துக்காது, ஆனா மேலே அப்படியே தேக்கி வச்சுக்கும். இந்த தேக்கி வச்சிருக்கிறதுனால சுத்தி இருக்கிற சிறு சிறு புற்கள் எல்லாம் அதை கிரகித்து வாழும். இன்னொரு நிலம் இருக்கும். அந்த நிலம் என்ன செய்யும்? மலையை முழுமையாக கிரகித்து அங்கு இருக்கிற புற்பூண்டுகளை நன்றாக வளரச் செய்து, தானிய வர்க்கங்களை விளைவிக்க செய்து, கனி வர்க்கங்களை விளைவிக்க செய்து, அத்துணை ஜீவராசிகளுக்கும் அது பலன் தரத்தக்க மிக பிரம்மாண்டமான செழிப்பான நிலமாக இருக்கும். இது போல அல்லாஹ்வுடைய தூதர் கல்வியை பொருத்தி காட்டுகிறார்கள். இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி இருக்குல்ல, கரும் பாறை கட்டாந்தரை போல, அது போல மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்களிடத்தில் நீங்கள் இந்த மார்க்கத்தை சொன்னால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, தானும் வாங்கிக்க மாட்டாங்க.
அதை வாங்கிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுப்போன்னு நினைக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட சொல்றதெல்லாம் செவத்தில் சொல்றது மாதிரி, கருங்கட்டையில் சொல்ற மாதிரி, கட்டாந்தரையில் சொல்ற மாதிரி பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அடுத்ததாக ஒரு பிரிவு இருப்பாங்க, கல்வியை பெற்றுக்கொள்வார்கள், அதை உணர்ந்து அவர்கள் செயல்படுத்த மாட்டார்கள். ஆனால் அருகில் உள்ளவர்கள் சிறிது சிறிதாக அவர்கள் மூலமாக பலனை பெறுவார்கள். அடுத்து ஒருவர் மூன்றாவது சொன்னாங்கல்ல, நல்ல வளமான பூமியை போல சில மனிதர்கள் இருக்க செய்கிறார்கள். அல்லாஹ் கொடுக்கிற இந்த கல்வி ஞானத்தை உள்வாங்கி உணர்ந்து தானும் அந்த முறையில் வாழ்ந்து அடுத்து தன்னை நாடி இருக்கிற அத்துணை மக்களுக்கும் அது பிரயோஜனத்தக்க வகையில் அதை மாற்றுகிறார்கள். இத்தகைய நபர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான், நபியே சொல்லுங்க, இப்படிப்பட்ட பிரயோஜனமான கல்வியை நீங்க பெற வேண்டும்னா சும்மா பெற முடியாது. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. வகுல் ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. யாருக்கு சொல்றான் அல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறான், நீங்களா நபியாகவே இருந்தாலும் நீங்களா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் இந்த கல்வி ஞானத்தை அதிகப்படுத்திக் கொள்ள சொல்லி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான். அல்லாஹ்வை போல நாமும் கேட்போம், ரப்பி ஜித்னி இல்மா. நம்முடைய அறிவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வளப்படுத்தட்டுமாக. இந்த மார்க்கம் சொல்லுகிறதுல தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, இன்ன பிற கடமைகள், இபாதத்துகள், அமல்கள் எதுவாக இருந்தாலும் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், இன்ன முறையில் தான் செய்ய வேண்டும், இந்த கணக்கீடுபடி இந்த ஜக்காத்தை பிரிக்க வேண்டும். எப்படி தெரியும்? இந்த மார்க்க கல்வியை நீங்கள் தெளிவாக படித்தால்தான், அதை உணர்ந்தால்தான் நீங்கள் செயல்படுத்த முடியும், மறுமையில் வெற்றி பெற முடியும். மறுமையில் வெற்றி பெற்றலாம். அப்போ இந்த உலகத்தில் பிற சமூக மக்கள், இஸ்லாமிய சமூகத்தை விட்டுவிடுங்கள், பிற சமூக மக்கள் படித்து பட்டம் பெற்று உயர் பதவிகளை வகித்து ரிட்டையர்மெண்ட் ஆகி அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த படிப்பையும் பதவியையும் அனுபவித்தவர்கள் சொல்லுகிறார்கள், நல்லா படித்தா நல்லா வேலைக்கு போகலாம், நல்லா படித்தா நல்லா சம்பாதிக்கலாம். அதானங்க ஆசை. ஆனால் செய்ய மாட்டோமே. பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது கல்விதான். அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையும் அவனது வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தும். அவர்கள் சொல்லுகிறார்கள், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு நீங்கள் பிள்ளையாக பிறந்தாலும் நீங்கள் சொத்துக்களை பிரிப்பது போல உங்கள் தாய் தந்தையரின் கல்வி ஞானத்தை நீங்கள் பங்கீடு செய்ய முடியாது. அவனவன் படித்தால்தான் அந்த கல்வியை பெற முடியும். இதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. கல்வி ஒன்றுதான் உங்களுக்கு பாதுகாப்பை தரும். சாதாரண பாதுகாப்பு மட்டுமல்ல, சட்ட பாதுகாப்பையும் தரும். படித்தவர்கள் இப்படிலாம் படிக்கிறார்களே, பிற சமூக மக்கள் உயர்ந்து வாழ்கிறார்களே, அவர்களெல்லாம் என்னென்ன மாதிரி சிறப்போடு வாழ்கிறாங்க தெரியுமா? ஒரு ஊர் கலெக்டர் வர்றாருன்னு சொல்கிறாங்க. கலெக்டருடைய கார் வருது. அதற்கு முன்னும் பின்னும் நிறைய கார்கள் பாதுகாப்புக்காக வருகிறார்கள். ஒரு இடத்தில் நிற்கிறது. கலெக்டருடைய கார் கதவை திறக்கிறார்கள். உள்ளே இருந்து கார் அந்த கலெக்டர் இறங்குவதற்கு பதிலாக கையை ஊன்றிக்கொண்டு கீழே தவழ்ந்து வருகிறார். என்ன காரணம்? அவர் கால் இரண்டும் செயல்பட இயலாத மாற்றுத்திறனாளி. இவர் படித்து உயர்ந்ததன் காரணத்தினால் அவர் தவழ்ந்து கையை ஊண்டி மெதுவாக வந்துகிட்டே இருக்கிறாரு. படிச்ச வசதியான கோடீஸ்வரன், எவ்வளவு பெரிய வர்க்கத்தில் உள்ளவன் எல்லாம் பின்னாடி கை கட்டிக்கிட்டு சல்யூட் அடித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மனிதனை, இயலாமல் இருக்கிற மனிதனை, ஊனமுற்று இருப்பவனை, அனைத்து மக்களையும் கையை உயர்த்தி சல்யூட் வைப்பது எது? இந்த கல்வி. அதே நேரத்தில் அந்த கலெக்டராக இல்லாமல் சாதாரண மனிதனாக அந்த வேறு கலெக்டர் வருகிற இடத்தில் குறுக்கிட்டால் அங்கு இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்லுவார்கள்? ஏய் நொண்டி, ஓரமா போ சொல்லுவார்களா இல்லையா? ஒரே மனிதன் படித்து இருப்பதனால், பதவியில் இருப்பதனால் அவனுக்கு மரியாதையும் அங்கீகாரமும், படிக்கவில்லை என்றால் அவமான சொற்களும் ஒதுக்கீடுகளும் தான் உண்டாகும். அப்போ இதெல்லாம் நடக்குது இந்த உலகத்தில். இவர்கள் அனுபவிக்கிறார்களே. நம்முடைய மக்கள் இங்கே நம்ம ஊரில் திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் மணலி குறும்பல் ஒரு சாதாரண குடும்பத்து ஒரு பெண் படித்து வக்கீல் தொழில் பார்த்து இந்த எக்ஸாமினேஷன் எழுதி
அதற்குரிய தேர்வை எழுதி ஜட்ஜாக தேர்ந்தெடுக்கிறாள். ஊரே கொண்டாடு. ஒரு படிப்பு தான் மாணவனையும் வீட்டையும் நாட்டையும் உயர்த்தும் உண்மையாயிருச்சு. நம்ம ஊருக்கு பக்கத்தில் மன்னார்குடி, இந்த மன்னார்குடி நகராட்சியில் ஒரு துப்புரவு பணியாளர் பல வருடங்களாக அங்கே பணியாற்றி, துப்புரவு பணியாளர் தெரியும்ல எல்லாருக்கும், இந்த கூட்டுறது பெருக்கிறது மலம் பண்ணுறது எல்லா வேலையும் பார்ப்போம். அப்போ அந்த பணியாளர் ரிட்டையர் ஆகிறது முடி இறந்து விடுகிறார். அவருடைய மகள் படித்து அந்த எக்ஸாம் எழுதி, உயர் பதவிக்கான எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறாங்க. பாஸ் ஆகி செலக்ட் ஆகிறாங்க. எதுக்கு தெரியுமா? வேற ஒரு ஊருக்கு வேற ஒரு பதவி. அங்கே போனால் நிறைய சம்பளம் கிடைக்கும், இதை விட கிரேடு கூட. ஆனாலும் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள், என்னுடைய தந்தை துப்புரவு பணியாளராக வாழ்ந்து மறைந்த அந்த அலுவலகத்திற்கு நான் ஆணையாளராக செல்ல வேண்டும். முறையிடுகிறார்கள், அரசு ஏற்றுக்கொள்ளுகிறது, மன்னார்குடியில் பணியாற்றுகிறார். எவ்வளவு பெருமை! எதனால் இந்த பெருமை? படிப்பு ஒன்றுதான். நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும், படிப்பு ஒன்றுதான் மக்களை உயர்த்தும். இன்னைக்கு பல்வேறு சொத்துக்களை வாங்க ஆர்வம் காட்டுகிற இஸ்லாமிய சமூகம், வெளிநாடுகளுக்கு சென்று அப்படியே வேர்வை இல்லாமல் ஏசி ரூம்லேயே வாழ்ந்து நல்ல மாதிரி சென்ட் அடிச்சுட்டு வரணும்னு ஆசைப்படுகிற இஸ்லாமிய சமூகம், உள்ளூரில் இருந்து கொண்டு ஏதோ ஒரு படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு வேலையை பார்த்து கொண்டு குடும்பத்தையும் கஷ்டத்தில் ஆழ்த்தி ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய சமூகம் மற்ற சமூகத்தை பார்த்து வெட்கப்பட்டாவது சொரண வந்தாவது இவர்கள் படித்து பட்டம் பெற்று ஏதாவது ஒரு அரசு வேலைக்கு போயிருந்தால், வக்கீல்களாக ஆயிருந்தால், ஜட்ஜாக மாறியிருந்தால், நம் கையை விட்டு போனதே பாபரி மஸ்ஜித் மறக்க முடியுமா? தெளிவாக சொன்னார்கள், சட்டத்தின் அடிப்படையில் அதில் நாங்கள் இந்த இடங்களுடைய கோயிலை கட்டுவோம் சொன்னார்கள், நடத்தி முடித்தார்கள். எப்படி? கல்வி அவர்களை அந்த நிலைக்கு கொண்டு சென்றது. போராட்டம் பண்ண மட்டுமே நம்மால் முடிந்தது, வெறும் கூச்சல் போட மட்டுமே நம்மால் முடிந்தது. சட்ட ரீதியாக அவர்கள் முடித்தார்கள், சைலண்டாக வேலையை முடித்தார்கள், ஆக்கிரமித்தார்கள். 8 வயது இஸ்லாமிய குழந்தை ஆசிஃபா காஷ்மீர்ல ஒரு கோயில்ல உள்ள வச்சு பிள்ளையை நாசமாக்குறாங்க. நாசமாக்குனா அதுல குற்றவாளிகள் என்று நிரூபணமாகுது. அவர்களுக்கு ஆதரவாக பேரணி நடத்துகிறார்கள். அதில் இஸ்லாமிய சமூகத்தை ஒழிக்க வேண்டும் என்று செயல்படுகிற கட்சியை சார்ந்த எம்பிக்கள் அதிலே பங்கெடுக்கிறார்கள் பகிரங்கமாக. எதனால் இந்த துணிச்சல் அவர்களுக்கு? கல்வி அவர்களிடத்தில் இருக்கிறது. சகோதரி பில்கிஸ் பானு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். தன்னுடைய 3 வயது பெண் குழந்தையை காலை பிடித்து தரையில் அடித்து சுவற்றில் அடித்து அந்த குழந்தையை கொன்றார்கள். அவள் கர்ப்பிணியாக இருந்த அவளையும் நாசம் செய்தார்கள். அவள் குடும்பத்தை சேர்ந்த 14 நபர்களை கொலை செய்தார்கள். குற்றவாளிகள் நிரூபணமாகி அவர்கள் ஜெயிலில் இருக்கிறாங்க. அந்த அரசாங்கம் என்ன செய்யுது தெரியுமா? குஜராத் அரசாங்கம் கருணையின் அடிப்படையில் அவர்களை முன்கூட்டியே விடுதலை செய்கிறார்கள். நாம் படித்திருந்தால், நாம் சட்டம் படித்திருந்தால், நாம் வக்கீலாக ஜட்ஜியாக இருந்திருந்தால், பெரிய பதவிகளில் இந்த இஸ்லாமியர்கள் இருந்திருந்தால், இது போன்ற ஒரு சூழல் வருகின்ற நேரத்தில் முறையான எதிர்ப்பை காட்டியிருக்க முடியுமா? முடியாது. நம்ம தான் சிந்திக்கணும். பொருளாதாரத்தில் நலிவடைந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ சமூகத்திற்காக இந்த மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருந்துச்சுங்க. நிறைய ஏழை மக்கள் பயன்பெற்றார்கள். அதை நிறுத்திட்டான். சட்ட ரீதியாக போராடக்கூடிய இஸ்லாமியர்கள் இங்கே இல்லையே, போயிடுச்சே நம்ம கையை விட்டு. இப்போ வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் கொண்டு வந்து மசோதா போட்டிருக்காங்களே, இதை ஏதாவது செய்ய முடியுதா? நமக்கு ஒன்றுமே செய்ய முடியல. உலகில் பல்வேறு சமூக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மற்ற அதிகார வர்க்கத்திற்கு அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாகின்ற நேரத்தில் எல்லாம் அவர்கள் நஷ்டப்படுகின்ற கஷ்டப்படுகின்ற வேலைகளில் எல்லாம் அதில் மீண்டு வர வேண்டும், சமூக பாதுகாப்பு பெற வேண்டும், நம்முடைய பேரன் பேத்திகள் எல்லாம் நிம்மதியாக வாழ வேண்டும் முடிவு செய்தார்கள். கல்வி என்ற ஆயுதத்தை அவர்கள் எடுத்தார்கள். சொத்தை விற்றாவது பிள்ளையை படிக்க வைத்தார்கள், பட்டினி கிடந்தாவது பிள்ளையை படிக்க வைத்தார்கள், கடன் வாங்கியாவது பிள்ளையை படிக்க வைத்தார்கள். அவர்களும் படித்தார்கள், பதவியை பெற்றார்கள். உயர் பதவி இல்லை என்றாலும் கூட சிறு பதவி கிடைத்தாலும் எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் முதலில் நுழைந்தார்கள். சிறிது 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 சிறிதாக பதவி உயர்வு பெற்றார்கள். உயர் பதவியை அடைகிறார்கள். சமூகத்திற்காக பாதுகாப்பாக இருக்கிறார்கள், சட்டத்தில் உறுதுணையாக இருக்கிறார்கள், மக்களுக்கு குரல் கொடுக்கிறார்கள். அவர்கள் வாழுகிறார்கள். இஸ்லாமிய மக்கள் கீழே போய் கொண்டிருக்கிறார்கள். கொடுமை என்ன தெரியுமா? இஸ்லாமிய மக்கள்
ஒட்டுமொத்த இந்திய மக்கள் தொகையில் 14% 2005 ரிப்போர்ட். ஆனா இன்னைக்கு 19% சொல்றாங்க. வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்றான் இஸ்லாமியன். நான் சொல்லல, நம்முடைய இயக்கம் சொல்லல, அரசால் மன்மோகன் சிங் அரசால் நியமிக்கப்பட்ட ராஜேந்திர சச்சார் என்ற நீதிபதியின் அறிக்கை, அந்த குழு சொல்லுகிற அறிக்கை சொல்லுகிறது, இந்த இஸ்லாமிய மக்கள் பாவம், ரொம்ப மோசமான வாழ்க்கை, வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்க்கை வாழ்கிறார்கள். வறுமை கோடுன்னா சும்மா ஏதோ பேர் இல்லை. மாசத்துக்கு யாருக்கு 1059 ரூபா 42 பைசா, இதான் கவர்மெண்ட் கணக்கு. மாசத்துக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு? 35 ரூபா 30 பைசா யாருக்கு வருமானம் வருதோ அந்த குடும்பம் வறுமை கோட்டில் இருக்கிறது. கேவலம். இதை விட மோசமான வருவாய் உள்ள குடும்பங்கள் எத்தனை இருக்கிறது. இந்த நிலைமை மாறணும். அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த கமிட்டி சொல்லுகிறது, இவர்கள் கல்வியில் கவனம் செலுத்தினால், படிப்பில் கவனம் செலுத்தினால் சமூகத்தில் உயரலாம், பொருளாதாரத்தில் உயரலாம், எல்லா வகையிலும் அவர்கள் உயரலாம். மக்கள் தொகையில் இத்தனை சதவிகிதம் இருந்தும் முன்னேறாமல் இருக்கிறார்கள். நம்முடைய இளைஞர்கள் முறையாக திட்டமிட்டு படித்து அதற்குரிய வேலையிலே பணியிலே அரசாங்க பணியிலே சேர்ந்தால் இந்த இடஒதுக்கீடு இருக்குதுங்க 5%. இங்க அப்ளை பண்றதுக்கு முஸ்லீம்களுடைய அப்ளிகேஷன் இல்லை, இல்லாம வெயிட் பண்ணி பார்த்துட்டு வேற யாருக்கோ பொது கோட்டால ஆளை போடுறாங்க. இதுதான் மோசமான நிலைமை. எங்கேயாவது போய் எங்க போய் முட்டிக்கிறது? நம்ம போராடி இந்த 5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாலும் கூட படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள் சும்மா ரோட்ல நின்று புராட்டா போடுறான், ஆட்டோ ஓட்டுறான், வேன் ஓட்டுறான், கேவலம் இல்லை. ஆனால் நீ படித்த வேலைக்கு சென்றால் உன் குடும்பம் மேம்படும், சமுதாயம் மேம்படும், இந்த நாடு மேம்படும், முஸ்லிம் சமூகத்திற்கு பாதுகாப்பாக அமையும். அது இருக்குதா? அது இல்லை. இஸ்லாமிய சமூகம் சிந்திக்க வேண்டும். இப்படி ஒரு மோசமான வாழ்க்கையை இஸ்லாமிய மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த சமூகமும் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாத வரை, எந்த சமூகமும் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ்வும் அச்சமூகத்தின் நிலையை மாற்றுவதே இல்லை. புரியுதா? முதல்ல நமக்கு வலிக்கணும். அழுகிற பிள்ளைக்குத்தான் பால் கிடைக்கும், தட்டினால் தான் கதவு திறக்கும். நமக்கு வலிக்குது, வலிக்குன்னு கதறினா தான் இந்த உள்ளம் வரும், நம்ம படிக்கணுங்கிற எண்ணம் வரும். அத்தாக்காரர் கஷ்டப்படுறார், அம்மாக்காரங்க கஷ்டப்படுறாங்க, புள்ள ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணாம நம்ம இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருப்போம்னு நினைத்தால் இந்த பிள்ளை படிக்கவும் படிக்காது, தாய் தந்தையின் கனவை நிறைவேற்றவும் நிறைவேற்றாது. பிள்ளைகள் உணர வேண்டும், இவ்வளவு மோசமாக இருக்கிறதே நம்முடைய குடும்ப நிலை. நாம் படித்தால் இந்த அளவுக்கு போகலாம். என்ன தெரியுமா? 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தா, இப்போ 10th ஆக்கிட்டாங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தா ஊர் விஏஓ ஆகலாம், கிராம நிர்வாக அதிகாரி. பேக்கேஜோட சேர்த்து ஒரு நெருக்கி 25,000 வருதுங்க ஸ்டார்டிங். இந்த கவர்மெண்ட்டுக்கு கட்டுற டேக்ஸ் எல்லாம் போக, இந்த வரியெல்லாம் கட்டினது போக அவன் நிகரமாக எடுக்கிற தொகை 25,000 நெருக்கி. இன்னும் இந்த டிகிரி முடிச்சுட்டு போகிற எக்ஸாமினேஷன்லாம் ரொம்ப ஈஸியாக போயிட்டு இன்னைக்கு பிள்ளைகள் வெறும் டிகிரியோடு நிற்காமல் இந்த போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்வதற்கான பயிற்சியும் வாய்ப்பும், அதுவும் இலவச வாய்ப்பும் இன்று பல்கி பெருகி கிடைக்கிறது. ஆனால் நாம் தயாராக இல்லை. சகனுக்கு தயாராக இருக்கின்ற நாம் வேலைக்கு தயாராவதில்லை. சோற்றுக்கு தயாராக இருக்கிற நாம் குடும்பத்தை முன்னேற்றுவதற்கு தயாராக இல்லை. ஊர்க்கதை பேசுவதற்கு தயாராக இருக்கின்ற நாம் கடனை எல்லாம் ஒழித்து செல்வ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைப்பதே இல்லை. இதெல்லாம் மாறணும். முதலில் உள்ளம் மாறணும். உள்ளத்தில் மாறினால்தான் எந்த சமூகம் தன்னுடைய நிலையில் மாற்றிக்கொள்கிறதோ அப்பொழுதுதான் அந்த சமூகம் அல்லாஹுடைய அருளை பெறும். அப்படி வந்தால்தான் இந்த இஸ்லாமிய சமூகம் வெளிச்சம் பெறும். அதற்கு கல்வி மட்டும்தான் வழி, வேறு எதுவுமே இல்லை. இன்ஷா அல்லாஹ் எவ்வளவோ இழந்து விட்டோம், இழந்து கொண்டே இருக்கிறோம். இந்த இந்தியாவில் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் ஆட்பட்டு கொண்டு இருக்கிறோம். மாற வேண்டும். முதலில் நம் உள்ளம் மாற வேண்டும், நம் சிந்தனை மாற வேண்டும், நான் மாற வேண்டும், என் குடும்பம் மாற வேண்டும், என் நாடு மாற வேண்டும், என் சமுதாய மாணவர்கள் மாற வேண்டும். ஒவ்வொரு இளைஞர்களும் பெற்றோர்களும் இதை உள்ளத்தில் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு அரசு அதிகாரியை உருவாக்குவோம் என்ற உறுதிமொழிப்பாடு ஒவ்வொரு ஜமாத்திற்கும் இருக்க வேண்டும். ஏதோ தௌஹீத் ஜமாத்துக்காரங்க மட்டும் உள்ள வேலை இல்லை.
சுதந்திர போராட்டத்தின் போது சொன்ன ஆலிம்கள் உலமாக்கள் பகிரங்கமாக மைக்கிலே சொன்னார்கள், இந்த ஆங்கிலேய அரசாங்கத்தின் கல்வி நம்ம பிள்ளைகளுக்கு தேவையில்லை, நிறுத்துங்கள். கல்லூரி படிப்பை, பள்ளி படிப்பை எத்தனை லட்சம் பேர் நிறுத்தினாங்க தெரியுமா? இந்த சுதந்திர போராட்டத்தில் இந்துக்கள் கலந்து கொண்டார்கள், கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டார்கள், இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த போராட்டத்திற்காக சொத்துக்களை சொற்ப அளவு இந்துக்கள் இழந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இழந்தார்கள், இஸ்லாமியர்கள் இழந்தார்கள். சதவீதத்திற்கும் அதிகமாக இஸ்லாமியர்கள் உயிரை கொடுத்தார்கள், படிப்பை இழந்தார்கள். இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் விட்ட படிப்பை பற்றி பிடித்தார்கள், உயர்ந்தார்கள். இன்னைக்கு அவர்களுக்கென்று தனியாக கல்லூரிகள், பள்ளிகள், மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரிகள், இன்ஜினியரிங் கல்லூரிகள் ஏராளம் ஏராளம். அவர்களுடைய சமூகம் மேலும் 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 வளர்ந்து கொண்டே இருக்கிறது. படிப்பு ஒன்றுதான், படிப்பை பிடித்ததால் தான் இஸ்லாமிய மக்கள் எல்லாத்தையும் இழந்தோம், படிப்பை இழந்தோம். ஆனால் திரும்ப படிப்பை பெறவில்லை, அதை பற்றி பிடிக்கவில்லை. இனியாவது பிடிப்போம், இந்த படிப்பை மக்களுக்கு விதைப்போம், மக்கள் அறுவடை செய்வார்கள், நம்முடைய பேரன் பேத்திகள் அறுவடை செய்வார்கள். அவர்கள் செழிப்பான வாழ்க்கையை வாழுவார்கள், அவர்கள் வளமான வாழ்க்கையை வாழ்வார்கள், தீனுடைய வாழ்க்கையை வாழுவார்கள். சரியான மார்க்க கல்வியை, உலக கல்வியை சரியாக கொடுத்தால் இந்த மக்கள் செழிப்பான வாழ்க்கையை வாழ்வார்கள். நாம் இறந்தாலும் நம்முடைய சமூகம் அறுவடையை செய்யும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மக்களை செழிப்பான வாழ்க்கையை வாழச் செய்வானாக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.